The advanced industrial landscape of Tamil Nadu is a model of all-round growth. Pick any sector and you'll find our name topping the list. Tamil Nadu is among the top 10 automobile hubs in the world. Take electronics, heavy engineering, textiles, or footwear. We are global leaders in each sector. போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. SNRN Marathon. Register now. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போதான் அடிக்க கையை தூக்கியிருக்கேன், அதுக்கே இப்படி அலர்னா எப்படி அப்படிங்கிறார் சீமான். இப்போதுதான் திராவிட இயக்கம் தன்னுடைய ஒரு முகத்தை காட்டுவதற்கு தயாராகி இருக்கிறது. அதற்குள்ளாகவே சீமானுக்கு பதட்டம் வந்து விட்டது என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் முதலில் எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக புறப்பட்ட போது சில 100 பேர் வந்து சேர்ந்தார்கள். அந்த கூட்டம் உண்மையிலேயே சீமானுக்கு ஒரு பெரிய துணிச்சலை தந்து விட்டது. இவர்கள் இவ்வளவு பேர் தான் வந்து நமக்கு எதிர்ப்பை தருவார்கள், நாம் எதிர்ப்பை பெரிய அளவில் சந்திக்க போவதில்லை என்கிற அந்த மனநிலையோடு தான் இன்னும் கூடுதலாக பேச துவங்கினார். பெரியார் குறித்தும் சரி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் குறித்தும் சரி. ஆனால் இன்றைக்கு ஏறக்குறைய 10,000 பேர் திரண்டிருக்கிறார்கள். இந்த 10,000 பேர் கூட ஒட்டுமொத்த மனநிலையில் இருந்து வந்தவர்கள் அல்ல. ஒரு சிறிய கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் வெளிப்பட்டு இருக்கிறது. இன்னும் தமிழ்நாட்டில் எந்த பெரிய அமைப்பும் களத்துக்கு வரவில்லை. திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், திராவிடர் கழகமாக இருக்கட்டும், மறுமலர்ச்சி திமுக, விசிக போன்ற அமைப்புகளாக இருக்கட்டும், யாரும் இன்னும் களத்துக்கு வரவில்லை. சின்ன அமைப்புகள் சேர்ந்து 10,000 பேரை திரட்டி இருக்கிறார்கள். நீங்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்க நீங்க சொல்றீங்க, அவர் பேசும்பொழுது என்ன சொல்றாரு, 32 அமைப்புகள் சேர்ந்து ஒரு 300 பேர் கூட வரல, அதுவும் இங்க வீட்டுல வந்து போராடல, அங்க முனையில இருக்கிற அந்த சலூன் கடையில வந்து போராடிட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறார். நாங்க இந்த 10,000 பேர் இந்த 32 அமைப்புகள்னு சொல்றாருல, இவர்கள் எல்லாம் சொந்த காசை செலவு செய்து கொண்டு உணர்வை வெளிப்படுத்துவதற்காக வந்த கூட்டம். நீங்க ஏன் வீட்டு வாசல்ல சாமியானா பந்தல் போட்டு பிரியாணி ஆக்கி போட்டீங்க? எதுக்கு சார் பிரியாணி போட்டீங்க? பிரியாணி தருகிறேன், குவார்டர் தருகிறேன் என்று சொல்லித்தானே கூட்டத்தை கூட்டினீர்கள். இல்லை என்று சொன்னால் உங்கள் தம்பிமார்கள் வந்திருப்பார்களா? நீங்க ஏன் வீட்டை விட்டு ஓடுறீங்க? சிறிய கூட்டம் தானே, சலூன் கடைக்கு வாசல்ல தானே நிக்க போகுது, வீட்டுல இருக்கிற வேண்டியதானே, தைரியமான ஆளாச்சு. நீதான் சொல்றீங்க மூச்சுக்கு 300 தடவை நான் ராணுவ அணிவகுப்பை பார்த்து வந்தவன், பிரபாகரனின் பிள்ளைன்னு சொல்றிய நீ, நாங்க பெரியார் பிள்ளை என்று தானே நீ சொல்ற, எங்களுக்கு வயசாயிடுச்சு தடியேந்தி வர்றோம்னு நீ சொல்ற. சரி, நாங்க தளர்ந்து விட்டோம், தடியேந்தி வருகிறோம். இந்த தடியேந்தி வருகிற கூட்டத்தை பார்த்து தானே நீ அலறி வீட்டை விட்டு ஓடினாய். எதற்காக ஓடின அதை சொல்லு. தைரியமாக இருந்தா வீட்டிலேயே இருந்து சந்திக்க வேண்டியது தானே. நாங்க எதுவுமே சொல்லலையே சார், வன்முறையை கையில் எடுக்கலையே. எதுக்காக உருட்டுக்கட்டைகளோட ஆட்களை நிற்க வைத்தா? அதெல்லாம் பிரியாணி செய்யறதுக்கு வச்சிருந்த கட்டாங்கிறாரு. பிரியாணி செய்யறதுக்கு கட்டை வச்சுதான் பிரியாணி செய்வீங்களா? போராட வந்தவங்களுக்கும் சேர்த்துதான் பிரியாணி செய்யறாரு. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்திருக்கிற சில தம்பிகள் பேசினாங்க, ரொம்ப பாவமா இருந்துச்சு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த கட்டைகள் எல்லாம் எதுக்கு வச்சிருக்கீங்கன்னு பத்திரிகையாளர் கேட்டாங்க. கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டான் இன்னைக்கு எல்லாரும். என்ன கன்ஃபஷன் ஸ்டேட்மெண்ட்னா, ஒப்புதல் வாக்குமூலம் என்ன கொடுத்தாங்கன்னா, எங்க வீட்டுக்கு, எங்க அண்ணன் வீட்டுக்கு நீங்க தேடி வந்தா நாங்க உங்க மண்டையை உடைப்போம்னு கேஸ் ஃபைல் பண்றதுக்கு ரொம்ப இலகுவாக சாட்சிகளை அவர்களே ஒப்புதல் வாக்குமூலமா அந்த ரெக்கார்ட்ஸ் அப்படியே எடுத்துட்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்து கேஸ் ஃபைல் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியா. அதற்குண்டான ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. பிரியாணி செய்யறதுக்கு தான் கட்ட வச்சிருந்தோம்னு சொல்ல வேண்டியதானே பத்திரிகையாளர் சந்திப்புல. வீட்டுக்கு வந்தா மண்டையை உடைப்போம்ன்றிய, மண்டையை உடைச்சா இந்த கூட்டம்லாம் சிதறி போயிடுமா? இன்னைக்கு கேட்ட கேள்விகள்லாம் இருக்குல்ல, பெண்கள் இவ்வளவு பேர் வீதிக்கு வந்தாங்கல்ல, பெண்கள் கையில நீ கட்டையை கொடுத்துருக்க. இன்னைக்கு கைதாகி மண்டபத்துக்குள்ள அடைத்து வைக்கப்பட்டிருக்கிற பெண்கள் என்ன செய்யறாங்க? பாசறை கூட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பெரியார் உண்மையிலேயே என்ன பேசினார் என்பதை பெண்களுக்கு எடுத்து சொல்கிற கூட்டம் இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்க போய் பாரு, ஒரு அமைப்புனா எப்படி கட்டணும், ஒரு சித்தாந்தத்தை எப்படி மக்களிடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு அங்க பாடம் எடுக்கிறாங்க அந்த 32 அமைப்புகள் சேர்ந்து. இன்னும் நான் சொல்றேன், ஒருபடி மேல போய், நாங்க முற்றுகையிடுறோம்னு சொல்லிதானே பெரியாரிய கூட்டமைப்பின் தோழர்கள் வந்தாங்க. ஏன் முற்றுகையிடுறதுக்கு நீ ஏன் உருட்டுக்கட்டைகளை கையில வச்சுக்கிட்டு எதிர்கொள்றதுக்கு ஆட்கள் நிறுத்துற? உன்கிட்ட கருத்து இல்ல. நாங்க என்ன கேட்டு வந்தோம், எதற்காக இந்த முற்றுகை சொல்லுங்க. பெரியார் குறித்து நீ பேசியதற்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டுதானே அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் வந்தாரு. அதனுடைய நீட்சி தானே இன்னைக்கு வந்தது. ஆதாரம் இருந்தா ஆதாரம் இருக்குன்னு கொடு, இல்லன்னா ஆதாரம் இல்ல. அதுதான் அவர் சொல்றாரு, நீங்க தான் கோர்ட்டுக்கு போயிட்டீங்கல்ல, கோர்ட்ல தந்துக்கிறேன். நான் வர்றேன் சார், நான் வர்றேன். நீ ஆதாரம் இருந்தா ஆதாரத்தை கொடு, இல்லைன்னா
நான் குடிபோதையில உளறிட்டேன்னு ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுரு. இவ்வளவுதானே எங்க கோரிக்கை. நீ கோர்ட்ல ஆதாரத்தை கொடுப்பேன்னா, நீ பத்திரிகையாளர் சந்திப்புல பேசிட்டு கோர்ட்ல போய் ஆதாரத்தை கொடுப்பேன்னா என்ன நியாயம் இது? ஏன் மைக்ல பத்திரிகையாளர்களுக்கு முன்னாடி வீர ஆவேசமா வசனம் விடும்போது தெரியலையா உனக்கு? இன்னைக்கு தோழர் திருமுருகன் காந்தி ரொம்ப அழகா கேட்டாரு. நீ பத்திரிகையாளரிடத்துல வாய் சவடால் பேசியதை தவிர நீ என்ன செய்திருக்கன்னு கேட்டார். 12 வருஷமா நியாயமான கேள்வி. நீ பேசுறதெல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட பேசிடுவ, டயலாக் அடிக்கிறதெல்லாம் பத்திரிகையாளர்கிட்ட டயலாக் அடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீ கோர்ட்டுக்கு போவேன்னு நாங்க வெயிட் பண்ணுமா? நீ இந்த பத்திரிகையாளர்கள்ட்டே பதில சொல்லு, எங்க கிட்ட பதில் சொல்ல வேணாம். நீ பத்திரிகையாளர்கள் மத்தியில தானே கேட்ட. பெரியாறு குறித்து நீ பரப்பிய அவதூறு பத்திரிகையாளர்கள் கூட்டத்தில் தானே. அந்த பத்திரிகையாளர்கள்ட்டே ஆதாரத்தை நீ கொடு. இதுதாங்க ஆதாரம். இன்னொன்னு உங்க அண்ணன் சொல்லியிருக்காரு. உங்க அண்ணனா தம்பியா? அவர் எனக்கு தெரியாது உங்க அண்ணனா தம்பியான்னு. ஒருத்தர் இருக்கிறாருல பாஜக மாநில தலைவர். நான் பேரை சொன்னா நீங்க அதுக்கு பீப் சவுண்ட் போட்டீங்க, நான் பேரை சொல்லாமலே விட்டுறேன். அந்த பேர் உள்ளவர் என்ன சொன்னாருன்னா, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரத்தை நாங்க சீமானுக்கு கொடுப்போம். அந்த ஆதாரத்தையாவது வாங்கி கொடு. உங்ககிட்ட ஆதாரம் இல்லப்பா, உங்க ஆளுங்க சொல்லியிருக்கிறாங்க ஆதாரம் இருக்கு, நாங்க கொடுப்போம் சீமானுக்குன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த ஆதாரத்தையாவது வாங்கி கொடு. ஏன் கோர்ட்டுக்கு போறேங்கிற? கேஸ் நாங்க சட்ட ரீதியா போயிருக்கோம். அதுக்காக நீ கோர்ட்ல தான் கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. நீ கோர்ட்ல கொடுக்குறேங்கிறத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே. நான் நீதிமன்றத்துல கொடுத்துருவேன். ஏன் இன்னைக்கு திடீர்னு வந்து நான் நீதிமன்றத்துல கொடுப்பேன்ற? இத்தனை நாளா வாயில கொழுக்கட்டை வச்சிருந்தியா? உன்கிட்ட ஆதாரம் கிடையாது. நீ பேசிய கருத்துக்கள் பெரியாருடைய கருத்துக்கள்ல, மாறா உன்னுடைய கருத்துக்கள். நீ செய்யற வேலைய பெரியார் தான் சொன்னாருன்னு நீ சொல்ல முயற்சி பண்ற. பெரியார் அப்படியெல்லாம் ஒருபோதும் சொல்லல, சொன்னதற்கான ஆதாரம் இல்ல. நீ வசமா சிக்கிட்ட. இனிமேல் தான் தமிழ்நாட்டினுடைய இன்னொரு முகத்தை நீ பார்க்க போற. அதுதான் இன்னைக்கு நடந்திருக்கிற இந்த முற்றுகை. இந்த 10,000 பேர் வராங்கன்னதையுமே நீ ஓடிட்டிய வீட்டை விட்டு. இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பெரியாரிய இயக்கமும் ஒன்று சேர்ந்து களத்துக்கு வந்தா நீ இந்த நாட்டை விட்டே ஓடி போயிடுவேன். அதுதான் யதார்த்தம். நீ வீரன்னா இருக்க வேண்டியதானே, வீட்டுல சந்திக்க வேண்டியதானே, வீட்டுல இருந்து சந்திக்க வேண்டியதானே. ஏன் வீட்டை விட்டு ஓடி போற? அவ்வளவு பயம் எதுக்குப்பா உனக்கு? ஈவி.கே. இளங்கோன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் இறந்து போயிட்டார் சார். அவரு ஜெயலலிதா குறித்து பேசிய கருத்துக்கு அதிமுக தொண்டர்கள் அவர் வீட்டை அடிச்சு சூறையாடினாங்கல்ல, வீட்டிலேயே தான் இருந்தாரு அவரு. வீட்டிலேயே தான் சார் இருந்தாரு, எங்கேயும் போல. அவரு வீட்டிலேயே இருந்தாரு. அந்த எதிர்ப்பை நேரடியாக தனி மனிதனாக நின்று எதிர்கொண்டால் அதன் பிறகு எல்லா தலைவர்களும் போய் பார்த்தாங்க, சந்திச்சாங்க. அதெல்லாம் வேறு. நீ அது மாதிரி இருக்க வேண்டியதானே, வீட்டுல நீலாங்கர பங்களாவுல இருக்க வேண்டியதானே. வழக்கம் போல மாடியில உட்காந்து சரக்கு போட்டு கடல்ல என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு இல்ல பாத்துக்கிட்டு. இன்னைக்கு இவ்வளவு 32 அமைப்புகள் போராட்டங்கிறப்ப அங்கதானே இருந்தாரு. பிரியாணி அங்கதானே நம்ம தொண்டர்களுடன் அமர்ந்து தானே சாப்பிட்டாரு, அங்கதானே இருந்தாரு. வீட்டை விட்டு ஓடிட்டாரு. எப்ப வந்தாருன்னு கேளுங்க. எல்லாம் கைது பண்ணிட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகுதான் வந்தாரு. அது வரைக்கும் வந்தாரா? ஸ்பாட்ல இருந்தாரு அது வரைக்கும்? ஏன் பத்திரிகையாளர்கள் அப்போ வரைக்கும் நீ சந்திக்கல? அங்க 10,000 பேர் திரண்டு இருக்கும் போது நீ ஏன் சந்திக்கல? சலூன் கடையில நின்று போராட்டம் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீ சொன்னல. காவல்துறை தடுத்து நிறுத்தி. நான் காவல்துறைக்கு ஒரு செய்தியை சொல்றேன். நீங்க இனிமே தடுக்காதீங்க தயவு செய்து. இதையெல்லாம் தடுத்து நீங்க என்ன செய்ய போறீங்க? உருட்டுக்கட்டைகளோட நிக்கிறான், அவனை போய் கேட்கறதுக்கு துப்புல்ல. காவல்துறை எதுக்கு சார் போராட வர்றவங்களை தடுத்தீங்க? போராட வர்றவங்க வன்முறையை கையில் எடுத்தா வந்தாங்க இல்லையே. ஜனநாயக வழியில் போராடுவதற்கு பதாகைகளை ஏந்தி வருகிறார்கள். ஏன் நீங்க அவங்கள தடுக்கிறீங்க? காளி பயல மாதிரி குண்டர்களை மாதிரி 10 பேர் குண்டாந்தடியை வச்சுக்கிட்டு நிக்கிறான், அவனை போய் கைது செய்யாம, அவனை போய் எச்சரிக்காம அறவழியில் போராட வந்தவர்களை தடுத்து நிறுத்தினீங்க. இந்த நாயெல்லாம் எங்களை கேள்வி கேட்குது இன்னைக்கு. சலூன் கடை வாசல் நீங்க தடுத்து நிறுத்தலாம், நாங்க ஏன் சலூன் கடையில நிக்க போறோம்? நேரடியா வீட்டு வாசலுக்கு வந்துடும். நாங்க மீடு முற்றுகைன்னு தானே சார் தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஒட்டி பிரகடனப்படுத்திட்டு வந்திருக்கோம். நாங்க என்ன ஒளிஞ்சு மறைஞ்சு திருட்டுல வந்துட்டோமா? திருட்டுத்தனமா வந்துட்டோமா? இல்லையே. நேரடியா அறிவிச்சோம். பெரியாரிய கூட்டமைப்பு அறிவித்து விட்டு பெரியாரிய இயக்க தோழர்கள் களத்துக்கு வந்திருக்கிறார்கள். நாங்க ஒளிவு மறைவா எந்த அரசியலையும் செய்யல. சீமானுடைய முகம் அம்பலப்பட்டு போயிடுச்சு சார். சீமான் நினைத்ததை போல அல்ல. அதாவது என்னன்னா, சீமானுக்கு அரசியல் பண்றதுக்கு எதுவும் இல்லை. அதனால யாரை தொட்டா அரசியல் பண்ணலாம் அப்படின்றத இந்த ரஜினிகாந்தை போய் பார்த்துட்டு வந்தார் அவரு. ரஜினிகாந்தை போய் பார்த்ததற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்னன்றது இனிமே தமிழ்நாட்டில் அம்பலப்பட்டு போகும். நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ரஜினிகாந்தை சந்தித்ததற்கு பின்னால் ஒரு அஜெண்டா இருக்கிறது. ரஜினிகாந்திடம் நீ என்ன பெற்றுக்கொண்டாய் என்பதெல்லாம் செய்திகளாக இனி வரப்போகிறது. ஆதாரங்களோடு நாங்க தர்றோம். இனிமே என்ன நடந்திருக்குங்கிறத பேச வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. சேகரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் இப்ப நாட்டு மக்கள் முன்பு வைத்து நீ செய்திருக்கிற அக்கிரமங்கள், அட்டூழியங்கள், நீ செய்திருக்கக்கூடிய திரைமறைவு வேலைகளை எல்லாம் அம்பலப்படுத்துறது தான் எங்களுக்கு வேலை. இனி நீ நிம்மதியாக தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் நடமாட முடியாது. கருத்தியல் யுத்தத்தை தொடுக்க போறோம் நாங்க. இது வரைக்கும் நீ என்ன சொல்லிக்கிட்டே இருந்த? சண்டைக்கு வான்னு கூப்பிட்ட. எதுக்கு நீ சண்டைக்கு கூப்பிடுற? நீ என்ன பெரிய மாவீரனா? என்ன இங்க என்ன மல்யுத்தம் போட்டி நடக்குதா? திருமுருகன் காந்தி உட்பட எத்தனை தோழர்கள் அறிவிச்சாங்க, நேருக்கு நேர் விவாதம் செய்வதற்கு தயாரான்னு கேட்டாங்கல்ல. உன்கிட்ட கருத்து இருந்தா கருத்தோடு வா, மேடை போடுவோம். நானே கேட்டனா இல்லையா நக்கீரன் வாயிலாக? நீ மேடை போடுவதற்கு தயாராக இருக்கிறாயான்னு கேட்டமா இல்லையா? இது வரைக்கும் நீ பதில் சொன்னியா?
ஏன் நீ கருத்தியல் யுத்தத்துக்கு தயாராக மாட்டேங்கிற? உங்ககிட்ட கருத்து இல்ல. நீ குடிபோதையில் உளறுவது மட்டும்தான் உன்னுடைய கருத்து. உன்கிட்ட கொள்கை கோட்பாடு கிடையாது. அதனால் நீ கருத்தியல் யுத்தத்துக்கு தயாராகலாம். ஆனா நாங்க கருத்தியல் யுத்தத்துக்கு தயாராயிட்டோம். இனிமே உன்னை எக்ஸ்போஸ் பண்றதுதான் வேலை. நீ தமிழ்நாட்டினுடைய மக்கள் மத்தியில் இப்போ இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி தாங்கிறாரு. இப்போ இந்த இந்த மாதிரி நடக்கிறதுலாம், இப்போ நீங்கள் சொல்கிறது இந்த மாதிரி நடக்கிறதுலாம் எனக்கு ஒரு ஃப்ரீ பப்ளிசிட்டி தான். இந்த மாதிரிலாம் நீங்கள் செய்கிறதுனால என்னை வந்து இவங்களே தூக்கி அந்த சேரில் உட்கார வைப்பாங்க முதலமைச்சர் சீட்டில் அப்படிங்கிற. நல்லா தாராளமா உட்கார வைப்பாங்க. ஏன்னா சும்மா காலியா தானே இருக்கு அந்த சீட்டு, யாரும் இல்ல சார். நான் ஒரு விஷயத்த சொல்லட்டுமா? இந்த எதிர்கட்சிகளினுடைய தரப்பு இருக்குல்ல, இதெல்லாம் வீக் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த மாதிரியான ஆட்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்ததுதான். இப்ப திமுக களத்துல நிக்குது. ஈரோடு தேர்தல்ல போட்டியிடுறதுக்கு என்ன கேடு வந்துச்சு? எடப்பாடி பழனிசாமிக்கு தோத்து போனா என்ன குறைஞ்சு போச்சு? தேர்தல் களத்துல நிக்க வேண்டியது தானே. உங்க பகுதி தானே கொங்கு, நீங்க தான் கொங்கினுடைய நாயகனாச்சே. நீங்க நின்னு இருந்தா இந்த நாயெல்லாம் இன்னைக்கு இப்படி பேசுமா? என்ன காரணம் தெரியுமா? அவர் என்ன தெரியுமா சொல்ல வராரு? நான் 2வது இடத்துக்கு, போட்டியே 2 பேர் தான், நான் 2வது இடத்துக்கு வந்துருவேன்னு உளருது இந்த பைத்தியம். என்ன காரணம்னு கேட்டா, அண்ணா திமுக திமுகவினுடைய எதிர்ப்பு வாக்க வாங்கும்ல, அந்த ஓட்டு இப்ப நாம் தமிழருக்கு கிடைக்கும். பாஜக திரைமறைவுல இப்ப களத்துல நாம் தமிழரோடு நிற்கும். இப்ப இதெல்லாம் சேர்ந்து ஒரு அதிகபட்சமான வாக்குகளை தர. இப்ப இதைதான் பேச ஒரு அடுத்து என்ன பேச போறாருங்கிறதையும் நான் இப்பவே சொல்றேன், நீங்க கேட்டுக்கோங்க. தேர்தல் முடிஞ்சதற்கு பிறகு இதுவரை நாம் தமிழர் கட்சியில் இடைத்தேர்தலில் வாங்கிய வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை சீமான் இந்த முறை பெறுவார். ஏன் காரணம் என்னன்னு கேட்டா, எதிர்ப்பு வாக்குகள் ஒருமுகப்படுத்தப்பட்டு சீமானுக்கு கிடைக்கும். திமுக பிடிக்கல, நான் திமுகவுக்கு ஓட்டே போட மாட்டேன்றவனுக்கு ஆப்ஷன் கிடையாது. நாம் தமிழர் கட்சிக்கு தான் ஓட்டு போட்டாகணும். அப்ப அந்த வாக்குகளை எல்லாம் வாங்கிட்டு, நான் பெரியார் பத்தி பேசின பிறகு எனக்கு இவ்வளவு பேர் ஓட்டு போட்டான்னு பேசுவோம். அதுதான் இப்போ சொல்கிறாங்க. கடந்த தேர்தலில் 10,827 ஓட்டு. இப்போ ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கினாலும் பெரியார் வீழ்த்தப்பட்டார் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படிங்கிறாங்க. இதைத்தான் திராவிட இயக்கங்கள் ரொம்ப நுட்பமாக அணுக வேண்டியிருக்கு. நான் ஆசிரியர் வீரமணி போன்றவர்களுக்கு சொல்றேன். ஆசிரியர் ஒரு பெரிய கருத்தை சொல்லியிருக்காரு. உண்மையிலேயே வருத்தம் அளிக்கக்கூடிய செய்தி தான். என்ன சொல்றாருன்னா, அவருக்கு வந்து வைத்தியம் தாங்க பண்ணணும், ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கணும், பதில் எல்லாம் சொல்லக்கூடாதுன்றாரு. இதெல்லாம் உங்களுடைய லெவலுக்கு நீங்க பேசக்கூடிய செய்தி. நான் ஒன்னும் மறுக்கல. நீங்கள் ஆசிரியர் என்கிற இடத்திலிருந்து நீங்கள் அந்த கருத்தை வெளியிடுகிறீர்கள். ஆனால் உங்கள் தோழர்களை களத்துக்கு வர சொல்லுங்கள். ஈரோட்டில் தந்தை பெரியார் உளவிய ஈரோட்டில் சீமான் தந்தை பெரியார் குறித்த அவதூறை, அசிங்கத்தை அள்ளி இறைத்து விட்டு ஈரோட்டில் எவ்வளவு எளிதாக தேர்தல் பிரச்சாரத்தை செய்ய முடியாது என்கிற சூழலை உருவாக்கணும். இது யாருடைய கரங்களில் இருக்கிறதுனா, திராவிட இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த தலைவர்களுடைய கரங்களில் இருக்கிறது. நீங்க வரணும்னு அவசியம் இல்லை. எதிர்ப்பை வலுவா பதிவு செய்யணும். அவர்களுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு இன்னைக்கு காட்டிட்டாங்க பெரியாரிய கூட்டமைப்பு. ஒரு எதிர்ப்பை பலமாக பதிவு செய்து விட்டார்கள். அவர்கள் செய்தது ஒரு துவக்கம் தான். ஆனால் இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டிய பொறுப்பு மதிமுக, திமுக, விடுதலை சிறுத்தை போன்ற திராவிடர் கழகம் போன்ற பெரிய அமைப்புகளுக்கு இருக்கிறது. நீங்க என்ன செய்ய போறீங்கன்றதை பத்தி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு சார். உண்மையிலேயே ரொம்ப வருத்தமா இருக்கு. திராவிடர் கழகம் பெரியாரினுடைய பெயரை சொல்லி இயங்குகிற அமைப்பு, பெரியாருடைய நிழலில் இயங்குகிற அமைப்பு, பெரியாரை முகவரியாக வைத்து இயங்குகிற அமைப்பு. கி வீரமணி எங்க இருப்பாருன்னு கேட்டா பெரியார் திடல்ல தான் இருப்பாருன்னு தான் சொல்லுவாங்க. பெரியார் திடலில் உட்கார்ந்து கொண்டு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். ஒன்று எங்களுக்கு வழிகாட்டுங்கள், இல்லை என்று சொன்னால் நாங்கள் எடுக்கிற முடிவுக்கு எங்களுக்கு பின்னால் நெல்லுங்கள். இரண்டையும் செய்யாமல் வெறும் கருத்தியலோடு நீங்கள் மோதி கொண்டிருப்பது என்பது சீமானுக்கு பொருந்தாது. நான் ஒண்ணு சொல்றேன் சார், இந்த தலைவர்கள் எல்லாம் கண்ணியம் காக்கப்பட வேண்டும், கடமை கட்டுப்பாடு என்று இருக்க வேண்டும், பொது வாழ்வில் தூய்மை, லட்சியத்தில் உறுதி என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பெண் பிள்ளைகளை தவறாக தீண்டுபவனிடம் போய் வேலு நாச்சியார் என்றால் யார் தெரியுமா, அன்னை தெரசா கொல்கத்தா வீதிகளில் எப்படி நடந்து வந்தார் தெரியுமான்லாம் வகுப்பு எடுக்க கூடாது. செருப்ப கலட்டி 4 பளிச்சுன்னு அடிச்சு முட்டி போட்டு உட்காரு நாயா, இனிமே எதையாவது பொம்பளை பிள்ளைய தப்பா அணுகுவியான்னு கேட்டா அடுத்த முறை அணுக மாட்டான். அப்ப அவனுக்கு புரிகிற மொழியில் தான் நீங்க பேசணும். வீட்டுக்கு திருடா வந்துட்டான்னா திருக்குறளில் ஒழுக்கம் குறித்து வள்ளுவர் என்ன சொல்லி இருக்கிறார் தெரியுமான்னு பாடம் எடுக்கக்கூடாது. திருட்டு பயல ஓங்கி 2 சாத்தி ஊருக்கு முச்சந்தில கம்பத்துல கட்டி வச்சா அடுத்த முறை திருட வர மாட்டான். அப்ப அவனுக்கு புரிகிற மொழியில் நீங்க பேசணும். இந்த குடிகார பயலுக்கு அவனுக்கு புரிகிற மொழியில் தான் பேசணும். நீங்க கொள்கை கோட்பாடு, கருத்தியல் யுத்தம், நான் கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறேன், ஆதாரங்களோடு வா பேசிட்டல்ல. ஆதாரம் இல்லைன்னு இவ்வளவு நாளும் அம்பலப்பட்டு போச்சு இல்ல. இனிமேல் அவர் எளிதாக தமிழ்நாட்டினுடைய வீதிகளில் மக்களை சந்திக்கிற வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடாது. நான் திரும்ப ஒரு செய்தியை சொல்றேன். சேலத்துல ஒரு ஒன்றிய செயலாளரு அப்படியே அல்லைய சேர்த்து அரைஞ்சாரு தெரியுமா உங்களுக்கு? நாம் தமிழர் கட்சிக்காரனுங்க மேடை போட்டு வசவு வார்த்தைகளா பேசிக்கொண்டே இருந்தார்கள் கலைஞர் குடும்பம் குறித்து. 2 சாத்தணும்னா அதுக்கப்புறம் பேசுறது அடங்கி போச்சு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, நீங்க தமிழ்நாட்டுல
ராஜா வந்து லெனின் சிலைகளை திரிபுராவில் உடைத்ததை போல இங்கே உடைக்க வேண்டும்னு பேசினான். ஈரோட்ல பொதுக்குழுல பிரகடனம் பண்ணார் சார். அன்னைக்கு அவரு இருட்டுல வந்து பேடி பயல மாதிரி ராத்திரியில உடைச்சிட்டு போவாத, நாள் குறி, நேரம் குறி, எங்கே இருக்கக்கூடிய சிலையை நீ உடைக்க போகிறாய் என்று சொல்லிவிட்டு வா, உன்னுடைய ஒன்றிய அரசு படை பரிவாரங்களை அழைத்து கொண்டு வா, நான் வர்றேன், நேருக்கு நேர் மோதி பாத்துருவோம், அருவா பிடிச்ச கைடான்னு சொன்னார். இன்னைக்கும் அவர் பேசின ஆதாரங்கள் இருக்கு, எடுத்து நீங்க பாத்துக்கலாம். அதன் பிறகு ராஜா பேசினாரா? அன்றைக்கு பேசிய அந்த வைகோ நேற்றைக்கு முன்தினம் நீதிமன்றத்தினுடைய வாயில நின்றுகிட்டு நான் இது குறித்து கருத்து சொல்ல விரும்பல என்றார். ஏன் ஒதுங்குறீங்க? உங்களை போன்ற தலைவர்கள் அல்லவா இதை எதிர்த்து களமாடி இருக்க வேண்டும். இதற்கு எதிராக இந்த எங்களை போன்றவர்களை கூறுதிட்டுகிற வேலை உங்களுக்கு அல்லவா இருந்தது. நீங்கள் அல்லவா இதை செய்திருக்க வேண்டும். ஏன் ஒதுங்கிக் கொள்கிற? நீங்கள் எல்லாம் ஒதுங்க இது போன்ற பொய்யர்களினுடைய பலம் இன்னும் கூடுதலாகிறது என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். நான் இந்த நேரத்தில் அதை தான் ரெக்வஸ்டா வைக்கிறேன், பணிவன்போடு கேட்டுக்கிறேன். ஈரோட்டில் அவ்வளவு எளிதாக தேர்தல் பிரச்சாரத்தை இவர் செய்து விடுவார் என்று சொன்னால், நான் சொன்னது மாதிரி என்ன பெரியார பேசின பிறகு என்னுடைய வாக்கு வங்கி கூடிருச்சுன்னு சீமான் பேசுகிற வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் என்று பொருள். எதிர்ப்பை பலமாக பதிவு செய்வோம், ஜனநாயக அடிப்படையில் பதிவு செய்வோம் என்று இயக்கங்கள் எல்லோரும் ஒரு சேர அணி திரண்டு வாங்க. பெரியார் தான் சார் ஐகான். அந்த ஐகானுக்கே இன்னைக்கு ஆபத்து வந்துருச்சு. அந்த ஐகான் மீதே இன்னைக்கு கல் எறிஞ்சிட்டான். ஆனா இது போது கூட நாம் கொள்கை கோட்பாடு என்று பேசிக்கொண்டு பிளவுபட்டு இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்று சேருவதற்கு மறுத்து நாம் இப்போதும் அரசியல் ரீதியான கருத்துக்களையே பேசிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் இவரை போன்றவர்கள் இன்னும் கூடுதலாக பலம் பெறுவார்கள் என்பதை மறந்துவிட்டு வேற ஏதோ ஒரு அரசியலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஒரு பக்கம் போராட்டம், திருமுருகன் காந்தி, கு ராமகிருஷ்ணன், பல பேர் ஒரு பக்கம் போராட்டம், இன்னொரு பக்கம் தடபுடலா கறி விருந்து. நாங்கள் அந்த போராட்டத்தை காமெடியாக தான் பார்க்குறோம் அப்படிங்கிறாரு. அதாவது கறி விருந்து வந்து கொடுக்குறேன்னு சொன்னதுனாலதான் இந்த கூட்டமே நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு 10-15 பேர் வீட்டு வாசல்ல வந்து நின்னாங்கல்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, குவார்டர் கொடுத்து கோழி பிரியாணி, இவர் மேடைக்கு மேடை பேசுவாரு, நான் குவார்டரும் கோழி பிரியாணியும் கொடுத்து அழைத்து வரவில்லை, காசு கொடுத்து ஓட்டு வாங்கவில்லை, காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறேன்னு சொல்லி களத்துல நின்று பாருன்னு வீராவேசம் பேசுவாரு. இன்னைக்கு ஏன் பிரியாணி போடுறேன்னு நீங்க அறிவிப்பு வெளியிட்டீங்க? இன்னைக்கு ஏன் பிரியாணி நீங்க போட்டீங்க? அப்போ பிரியாணியை போட்டுதான் நீங்க ஆள் சேர்க்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க வந்து நீதிமன்றத்துக்கு வருவேன், காவல் நிலையத்துக்கு வருவேன்னா, பொம்பளை கேஸ்ல போலீஸ் ஸ்டேஷன்ல பெட்டிஷன் ஆயிடுச்சு சார், அதுக்காக காவல் நிலையத்துக்கு வர்றாரு. இதுக்கு எதுக்கு தமிழ்நாடு பூரா இருக்கிறவனை நீ கூப்பிட்ட? இதுக்கு முன்னாடி செஞ்சியா இல்லையா? இப்போ உன் வீடு முற்றுகையிடுறேன்னு வந்துட்டாங்க, நீ வீட்டை விட்டு காலையிலேயே ஓடிவிட்ட. நீ பேசாம இருந்துட வேண்டியதானே? காவல்துறை தான் தடுத்து நிறுத்தி கைது செய்ய போகுதுன்னு தான் எல்லாருக்கும் தெரியுமா? முற்றுகையிடுபவர்களுக்கும் தெரியும் நம்ம வீட்டுக்கிட்ட போக முடியாது, முன்பே நம்மை கடுத்து கைது செய்து விடுவார்கள்னு. எதுக்காக நீ உருட்டுக்கட்டையோட 10 பேர் வரணும், அதுக்கு நான் பிரியாணி எல்லாம் செஞ்சு போடுறேன்னு சொன்னேன்? என்ன காரணம்? நீ இன்னைக்கு காலையில பேசுற, வா மோதி பாத்துருவோன்னு கூப்பிடுற. நீ யார கூப்பிடுற? நீ ஈழத்தமிழர்களுக்கு ஆதரவாக பேசுறேன்னு சொல்லிட்டு வசூல் செய்து கொண்டிருந்த நேரத்தில் இராணுவ தடவாளங்களை ஏற்றி கொண்டு வந்த வாகனங்களை அடித்து நொறுக்கிய பெரியாரிய இயக்க தோழர்களை சண்டைக்கு கூப்பிடுறன்றதை நீ மறந்துடாத. நாங்க ஏதோ லைட்டா அப்படியே கருத்தியலோட போயிட்டோம்னு நீ நினைச்சிடாத. இராணுவ தடவாளங்களை ஏற்றி கொண்டு வந்த வாகனங்களை அடித்து நொறுக்கிய பெருமை எங்களுக்கு உண்டு. அதற்காக வழக்குகளை சந்தித்திருக்கிறோம், சிறை கொட்டடியில் பூட்டப்பட்டிருக்கிறோம். அதை பற்றி எல்லாம் நாங்க சிந்திக்கல. இராணுவத்தை உண்மையிலேயே எதிர்கொண்டது நாங்க தான், நீ இல்ல. நீ இதுவரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல எந்த போராட்டத்தை வடிவமைச்சு முன்னாடி வந்து நின்ன? உதயகுமார் போராட்டம் நடத்தினா நீ போய் அங்க உட்காந்துக்கிட்டு போட்டோ எடுத்துக்கிட்டு வசனம் பேசிட்டு வருவ. இன்னைக்கு காலையில ஒண்ணு சொல்றாரு சார், எனக்கு ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு சார். நீ பெரியார் பத்தி பேசிக்கிட்டு இருக்க, நான் முல்லை பெரியார் பத்தி. நீ முல்லை பெரியாருக்காக என்ன செஞ்சு கிழிச்ச பட்டியல் போடு. முல்லை பெரியார் அணை உடைக்கப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடக்கிறது, இடுக்கி அணையை காரணம் காட்டுகிறார்னு சொன்ன ஒரு திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் தான் சார் புறப்பட்டு போனாரு தென் மாவட்டத்துக்கு. கம்பம் அப்பாஸ் இப்போதும் உயிரோடு இருக்கிறார், நீங்க வேணா கேளுங்க. முல்லை பெரியாறு பாசன விவசாயிகள் சங்கத்தினுடைய தலைவர். யார் ஊர் ஊரா போய் இந்த அணையை உடைக்க கூடாது, பென்னிக்கு கட்டிய அணை இன்னமும் பாதுகாப்பாக இருக்கிறது, இன்னமும் இல்லை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தது யார்? இந்த திராவிட இயக்கம் தான் செஞ்சிச்சு. முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டத்தை உயர்த்த வேண்டும் என்று சொல்லி 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 உயர்த்த வைத்த பெருமை எங்க திராவிட இயக்கத்துக்கு தான் உண்டு. நீ என்ன செஞ்சு கிழிச்சேன்னு சொல்லு. நீ சொல்றிய முல்லை பெரியாரை பத்தி நாங்க சிந்திக்கிறோம்னு சொல்ற, என்ன செஞ்ச? முல்லை பெரியாருக்காக நீ செஞ்ச ஒரு போராட்டத்தை சொல்லு. முல்லை பெரியாறு குறித்து நீ ஏதாவது பேசிய செய்திகளை எடுத்து வந்து காட்டு. பத்திரிகையாளர் சந்திப்பிலே வாய்ச்சவடால் பேசியதை தவிர எந்த போராட்டத்தை களத்தையாவது நீ உருவாக்கி இருக்கிறாயா? தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு எந்த போராட்ட களத்தையாவது நீ உழைத்திட்டு இருக்கிறாயா? ஏதாவது உனக்கு பெருமை இருக்கிறதா? ஒண்ணும் கிடையாது.
வெறும் வசனம், சினிமா வசனமா பத்திரிகையாளர்கள்ட்ட பேசிட்டு வாய்ச்சவடால் விட்டுட்டு போறதே வேலையா வச்சுக்கிட்டு எங்களுக்கு நாங்க பெரியார மட்டும் தான் பேசுறோம், வேற எதையும் பேச. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் உருவாக்குனது நாங்கடா. எங்களுக்கு தான் அந்த பெருமை, நாங்க தான் செஞ்சோம், நாங்க அப்படித்தான் பேசுவோம். நீ எதையுமே செய்யாம வாய் சவடால் பேசுற உனக்கே இவ்வளவு துணிச்சல் இருந்தா எங்களுக்கு எவ்வளவு தெம்பும் திராணி இருக்குங்கிறத நான் இந்த நேரத்துல கேட்கிறேன். நீ சண்டைக்கு வான்னு கூப்பிடுற, தேவைப்பட்டால் அந்த சண்டைக்கும் நாங்கள் தயாராவோம் என்பதை நீ மறந்துற. நிறைய விஷயம் இன்றைக்கி அவர் பேசினார். இவங்க ஒரு நாயை கல்லுவிட்டு எரிஞ்சால் 4 பேர் சுற்றிட்டு போய் அங்கே போய் நின்று குலைக்கும், அந்த மாதிரி திராவிட நாய்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொன்னார். பெரியார் சொன்னதெல்லாம் சொன்னார். தாலியை அறுத்து எறிங்க, என்ன நம்ம என்ன அடிமையா பெண்கள் அப்படின்னு சொல்கிறப்ப பெரியார் மேடைகளில் தாலியெல்லாம் அறுத்து எரிஞ்சாங்க, மேடை போட்டு திராவிட கழகங்கள்லாம் அதெல்லாம் செஞ்சாங்க. அதே பெரியார் பெண்கள் விடுதலையாக இருக்கணும், பெண்கள் சுதந்திரமாக இருக்கணும், பெண்கள் என்ன பிள்ளை வைக்கிற மிஷனாக அந்த கர்ப்பப்பையை அறுத்தறிங்க அப்படிலாம் பேசினார். அதை ஏன் இப்போ இவங்க மேடை போட்டு செய்யலை, அதையே இவங்க செய்யலை? இப்போ கனிமொழி, அருள்மொழி, சுந்தரவல்லி இவங்கெல்லாம் அதெல்லாம் ஏன் செய்யலை அப்படிலாம் பேசுகிறார். அது அவரோட சொந்த பிரச்சனையை பேசியிருக்காரு, பெரியாரோட பிரச்சனை இல்லை. பெரியார் எதன் பொருட்டு செய்தியை சொன்னார் என்று பேசுகிற துணிச்சல் உனக்கு இருக்கா? உனக்கு படிப்பறிவு இருக்கா? முதல்ல பெரியாரிய கருத்துக்களை 100 விழுக்காடு நீ உள்வாங்கி பெரியார் என்ன சொன்னாருங்கிறத சிந்திச்சு பேசக்கூடிய அந்த பக்குவம் உன்னிடத்துல இருக்கா? சரக்கப்பட்ட அன்னாட ஒண்ணு வளர்றது மாதிரியே நீ உளறிக்கிட்டு இருக்கிய. பெரியார் என்ன சொன்னார்? பெண்களை வெறுமனே குழந்தை பெற வைக்கிற ஒரு மிஷினாக, இயந்திரமாகவே பயன்படுத்தக்கூடாதியா? அவர்களுக்கும் மனித வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா ஆசாபாசங்களும் இருக்கிறது. தாலிய கலட்டி எரிஞ்சிருன்னு சொன்னதினுடைய பொருள் என்னன்னா, தாலி ஒரு அடிமையை உணர்த்துகிற சின்னமாக இருக்கக்கூடாது என்று நினைத்தால் கலட்டி வீசுங்கன்னு சொன்னாரு. அந்த பெண்கள் எல்லாம் விருப்பப்பட்டாங்க, வீசிட்டாங்க. இப்பவும் பெண்கள் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருந்தா தான் சார் பெற்றுக்க முடியும். சட்டம் அதைத்தான் சொல்லுது. இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாராவது ஒரு மனைவியை கட்டாயப்படுத்தி ஒரு கணவன் கருவுரை செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட சூழல் இன்றைக்கு நிலவுதா தமிழ்நாட்டுல? இல்ல. இதை உருவாக்கியவர் பெரியார் தான். என் மனைவி கருதரிக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய ஒப்புதல் இல்லாமல் அது நடக்காது. அவர் இசைவு தெரிவிக்கணும். அவர் இசைவு தெரிவித்தால் தான் அந்த கருவை அவருடைய கருப்பையில் சுமக்க முடியும். இந்த சூழலை உருவாக்கியது பெரியார். இந்த கருத்தை தானே பெரியார் சொன்னாரு. புள்ளையே பெத்துக்காத, கருப்பையை அறுத்தெறிஞ்சிருன்னு பெரியார் சொன்னாரா? பெரியார் சொன்ன பொருளை நீ புரிந்து கொள்ளாமல், அல்லது புரிந்தும் தெரிந்தும் நடிப்பதற்காகவே, உனக்கு ஏதோ கொடுக்கப்பட்ட அஜெண்டாவை செயல்படுத்துவதற்காகவே நீ பெரியாரை தொடர்ந்து இழிவுபடுத்திக்கிட்டே வர்ற. உன்னுடைய பிரச்சனையே அதில் அடங்கி இருக்கு. அதனாலதான் நான் விஜயலட்சுமி செய்தியை சொன்னேன். நீ கருப்பையை அறுத்தெறிய சொன்னார் பெரியார்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல எல்லா பொம்பளையும் கருப்பையை அறுத்தெறிஞ்சிட்டா உனக்கு பிரச்சனை இல்லை. நீ எந்த பொம்பளை வேணும்னாலும் எப்ப வேணாலும் கூட்டு போய் லாட்ஜில ரூம் போட்டுக்கலாம். விஜயலட்சுமி எவ்வளவு சீரழிச்சியோ அந்த மாதிரி ஒவ்வொரு பெண்ணையும் நீ சீரழிச்சுக்கலாம். உன்னுடைய தம்பிமார்களும் அதே வழியில வர்றாங்க. பிரபாகரன் சீமான் இந்த புகைப்படம் இது போலி, எடிட் செய்யப்பட்டது அப்படின்னு செய்தியெல்லாம் வருது. 15 வருஷம் கழிச்சு இப்ப சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? 15 வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் இந்த கருத்து வந்திருக்கா? ஏற்கனவே யாருமே சொல்லலையா? எல்லாரும் சொன்னாங்க. எடிட் பண்ணவர் இன்னைக்கு சொல்றார். இதற்கு முன்பு எல்லோரும் சொன்ன கருத்து தான். இந்த படம் உண்மையான படம் அல்ல, இவர் வைத்திருக்கிற படமும் உண்மையானதல்ல, இவர் ஓட்டுகிற படமும் உண்மையானதல்லன்னு தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்துல எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஆனா இதை வலுவாக பதிவு செய்ய வேண்டிய, விடுதலை புலிகளோடு நெருக்கமான தொடர்பில் இருந்த, விடுதலை புலிகளால் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளானவர்கள் அழுத்தமாக பேசாததனுடைய விளைவுதான் இன்னைக்கு சீமானுக்கு பேசுற வாய்ப்பு. அதனாலதான் நான் இன்னைக்கு சொல்றேன், நீங்க பெரியார் குறித்து பேசியதற்கு பிறகாவது வலுவான எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள்னு சொல்றேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அன்னைக்கே சீமானுடைய ஈழப்பயணம் குறித்தும் சீமானுக்கும் ஈழத்துக்கும் இருந்த தொடர்பு குறித்தும் பட்டவர்த்தனமாக இந்த நாட்டு மக்களிடத்திலே பழநெடுமாறன் போன்றவர்கள், கொளத்தூர் மணி போன்றவர்கள், அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் பேசி இருந்தால், ஐயா சுபவி போன்றவர்கள் பேசி இருந்தால் இந்த நிலைமை வந்திருக்காது. அவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஐயா வீரமணி அவர்கள் பேசியதை போலவே பேசியதனுடைய விளைவுதான் இன்னைக்கு ஈழத்தை வைத்து இவ்வளவு பெரிய வியாபாரத்தை உருவாக்கி, ஈழத்துக்கே இவர்தான் சோல் புரப்பரேட்டர் மாதிரி விடுதலை புலிகளினுடைய தலைவர் அண்ணன் பிரபாகரன் அவர்கள் இவரிடத்தான் அந்த போரை ஒப்படைத்து விட்டது போனது மாதிரியான ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொள்வதற்கு ஈழ உணர்வாளர்களும் ஈழ ஆதரவாளர்களும் ஏதோ ஒரு வகையில் துணை போய்விட்டார்கள். உண்மையை பேசாமல் விட்டதினுடைய விளைவு. ஆனா இந்த படம் பொய்ங்கிற கருத்து இன்னைக்கு நேத்து பேசல சார், பல காலமாக சொல்லிக் கொண்டே இருக்கிற கருத்து தான். எல்லா தலைவர்களும் பேசி இருக்கிறார்கள் இந்த படம் குறித்து. புதிதாக எந்த கருத்தையும் யாரும் சொல்லல. என்ன எடிட் பண்ண அந்த தோழரே வந்துட்டார், சங்ககிரி ராஜகுமார் இருக்காரு, அவரே வந்துட்டார். இதற்கு முன்பு கருத்துக்களை சொன்னார்கள். திராவிட கைக்கூலிகள் காசு வாங்கிட்டு இந்த மாதிரிலாம் செய்யுதுங்கிறாங்க. சரி, நான் என்ன கேட்கிறேன், நேற்று பத்திரிகையாளர்கள் கேட்டாங்கல்ல அந்த படம் குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு.
அதை பத்திலாம் நான் பேச விரும்பலன்னு ஏன் சொல்றீங்க? மத்த எல்லா விஷயத்துக்கும் 1 மணி நேரம் நீட்டி முழக்குவீங்களே, பெரிய வியாக்கியானம் சொல்லுவீங்களே, ஏன் நேத்து அது குறித்து பேச வேண்டியது தானே? அது குறித்து பத்திரிகையாளர்கிட்ட உங்க கருத்து என்னன்னு சொல்ல வேண்டியது தானே? இன்னொன்னு, இப்ப டெக்னாலஜி எல்லாம் டெவலப் ஆயிடுச்சு. படம் பொய்ன்னு சொல்லிட்டாங்கல்ல, படம் பொய்ன்னு சொன்னதுக்கு நீ உண்மைன்னு நிரூபிச்சிரு. நீ தான் சினிமா துறையில இருந்த ஆளாச்சே. இல்ல இந்த படம் உண்மைதான், உண்மையிலேயே எடுத்த படம் தான் சொல்லி நீ நிரூபிச்சிரு. உனக்கு தான் தெரியுமே படம் எடுக்கிற விஷயங்கள் எல்லாம் பொய் எது உண்மை எது அதை எப்படி நிரூபிக்கிறதுலாம் தெரியுமே. டெக்னாலஜி தெரிஞ்ச ஆள் தானே நீ, துணை இயக்குனரா இருந்த ஆள் தானே நீ நிரூபிச்சுட்டு வந்துரு. தமிழ்நாட்டு களத்துல யாராவது மறுக்க போறாங்களா? ஏன் அந்த செய்தியிலிருந்து தாண்டி போற நீனு? இன்னும் மூர்க்கமா பெரியார் எதிர்ப்பு நீ பதிவு செய்யறதுக்கான காரணம் என்னன்னா, நீ அம்பலப்பட்டு போனதற்கு பிறகு பெரியாரை வைத்து வேறு ஒரு வகையில் குறுக்குச்சால் ஒட்டி பிரச்சனையை திசை திருப்புவதற்கு நீ முயற்சி செய்யற. திராவிட இயக்கம் இதை செய்யணும்னு நினைச்சா என்னைக்கோ செஞ்சிருக்கும். இன்னைக்கு செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? என்னைக்கோ செஞ்சிருப்போமே. உடனே பெரியார் பத்தி பேசினா, பெரியார் பத்தி பேசியதற்காக நாங்கள் கருத்தியல் ரீதியாக எதிர்கருத்தை வைப்பதற்கு தயார் வாருங்கள் என்றுதான் அழைக்கிறோம். நாங்க உன்ன மாதிரி சின்னத்தனமா சின்ன புள்ள மாதிரி வேலை செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்க தெளிந்த நீரோடை போல கொள்கையை கையில் ஏந்தி கொண்டு நிற்கிறோம். எங்களுக்கு எந்த விதமான சங்கடமும் கிடையாது, எந்த விதமான சமரசமும் கிடையாது. குறுக்கு சால் ஓட்ட வேண்டிய குறுக்கு புத்தி எங்களுக்கு ஒருபோதும் இருந்ததில்லை. ஏன்னா எங்களுடைய கொள்கை என்பது தமிழ்நாட்டில் பந்தி வைக்கப்பட்ட கொள்கை. நாங்க என்னவா பேசுறோம், என்னவா இருக்கிறோம், என்னவா இயங்குறோம்ன்றத தமிழ்நாட்டு மக்களிடத்துல 70 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் பேசிவிட்டோம். எங்கள்கிட்ட ஒளிவு மறைவே இல்லை. எங்கள் தத்துவத்தின் தலைவராக இருக்கிற பெரியாரே அதைத்தான் சொன்னார். நான் சொல்றேங்கிறதுக்காக நீ ஏத்துக்காதரா, உனக்கு இருக்கக்கூடிய சுய சிந்தனையை வைத்து பகுத்தாய்ந்து பார்க்கக்கூடிய ஆற்றலை வைத்து பகுத்தாய்ந்து பார்த்து நீ ஒரு முடிவுக்கு வான்னு தான் சொன்னாரு. நான் சொல்றதுக்காக நீ ஏத்துக்கன்னு சொல்லல. அந்த கொள்கை அடிப்படையில் நாங்க வந்துட்டோம். அதனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீ தான் இன்னைக்கு எங்க கொள்கையின் மீது கல்லெறிகிற வேலையை செய்யற. தாராளமா செய், தப்பு இல்ல. அவதூறு அள்ளி வீசாத, பொய்களை சொல்லாத, வாய்க்கு வந்தபடி பேசாத. அப்படி பேசினால் அதை பார்த்து கொண்டு நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் என்பதைத்தான் இன்றைய போராட்ட களம் உணர்த்தி இருக்கிறது. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.